புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டெல்லியில் 20ஆம் தேதி முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் பாஜக அரசு அமைந்ததும் அன்று மாலையே அமைச்சரவை கூட்டம் நடந்தது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. மோசமான சாலைகளை சீரமைத்தல், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல், முந்தைய ஆம் ஆத்மி அரசின் செலவினங்கள் பற்றிய CAG அறிக்கையை முதல் சட்டசபை கூட்டத்தில் தாக்கல் செய்தல் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதன்பின் டெல்லி சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இச்சூழலில் முதல்வர் ரேகாவை சந்திக்க நேரம் கேட்டு முன்னாள் முதல்வர் அதிஷி கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது. இது மோடியின் கேரண்டி என்றும் கூறினர். முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே அது பற்றிய அறிவிப்பு வரும் என பிரதமர் மோடியே கூறியிருந்தார். ஆனால் எந்த அறிவிப்பும் வரவில்லை. இதனால் மக்கள் அதிருப்தியடைந்திருக்கிறார்கள். இது பற்றி ஆம் ஆத்மி MLAக்கள் உங்களிடம் பேச விரும்புகிறோம். 23ஆம் தேதி நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என அதிஷி கேட்டுள்ளார். திங்களன்று டெல்லி சட்டசபை கூடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு ஒரு நாள் முன்னதாக அதிஷி முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பது டெல்லி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.